ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாவத்தை வெறுக்கிறேன். அதற்கான ஒரு வேத வசனம் 2 கொரிந்தியர் 6:17. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் நடுவில் இருந்து பாருங்க, ரட்சிக்கப்படாத மனுஷங்க கிட்ட இருந்து நடுவுல இருந்து பிரிச்சு எடுத்த ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றது, அசுத்தமானதை தொடாதிருங்க அப்படின்னு. ஒரு குழந்தைய பார்த்து நம்ம சொல்லுவோம், இங்க நீ அழுக்கா இருக்கிற இடத்த தொடாத, ஏன்னா தொட்டினா அதை எடுத்து பாருங்க வாய்க்குள்ள போய் உடம்புக்குள்ள போய் அது கிருமி ஆயிட்டு அது வியாதியை கொண்டு வரும் செல்லம், அதனால நீ தொடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்றது மாதிரி இங்க கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அசுத்தமானதை தொடாதிருங்கள். அசுத்தம் என்றா பாருங்க பாவத்தை குறிக்குது. அப்போ பாவமானது கிட்ட நீங்க போகக்கூடாதுன்னு கர்த்தர் பாருங்க ஒரு சட்டங்களை போடுறாரு. எதுக்காக அப்படின்னா நம்முடைய நலவாழ்வுக்காக தான் அந்த சட்டத்தை கொடுக்கிறார். எதுக்காக? பாவத்தை குறித்தும் அவர் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துறவராதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். அப்போ பாவம் இருக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் வர்றதுக்கு பாருங்க அது தடையா இருக்கு. அதனாலதான் இந்த பாவமான வாழ்க்கைக்குள்ள நம்ம போகக்கூடாது என்பதற்கு சிலவற்றை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ பாவம் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, பாவத்தை வெறுக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். இல்லங்க மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்றாங்க, நானும் என்ஜாய் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க கூட போகக்கூடாது. அதை விட்டுட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நான் பாவத்தை வெறுக்கிறேன், எனக்கு இது தேவையில்லாத வேலைப்பா, இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு பிடிக்கல, நான் வணங்குற கடவுளுக்கு எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவர் பைபிள்ல எழுதியிருக்காரு அப்படின்னா, இந்த வேத வசனத்தினுடைய ஆதாரத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய நலனுக்காக தாங்க இந்த கேட்லாக் கொடுத்திருக்குது. இந்த பைபிள் நம்ம எதுக்காக கையில கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இதன் பிரகாரம் வாழும் பொழுது பிரச்சனைகள் உங்களால தவிர்க்க முடியும். பிரச்சனை வராதுன்னு இல்லை, ஆனா பிரச்சனையை மேற்கொள்ள வழி இருக்கிற ஒரு பொருள் தான் இந்த பைபிள். இதை நீங்க பார்க்கும்போது பாருங்க, உங்களுடைய சொல்யூஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தும் பொழுது உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அப்போ நீங்க அசுத்தமானதை தொடாம இருக்கணும், பாவத்துக்குள்ள போகாம இருக்கணும் அப்படின்னா பாவத்தை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. உங்களுடைய எண்ணங்கள்ல தூண்டும் பொழுது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லும் பொழுது, பல விதங்கள்ல நம்மளை சுத்தி இருக்கிற சூழ்நிலை நம்ம மாத்தணும்னு நினைக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, பாவத்தை தடை செய்கிறேன், நான் பாவத்தை வெறுக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். அதை விட்டுட்டு இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்றாங்க, இது ஒரு பாவமும் கிடையாது, நான் இதை நானும் பண்ணி பார்ப்பேன், அவங்க பண்றாங்களே அப்படின்னு நம்ம பண்ணக்கூடாது. அப்போ பாருங்க, நீங்க உலகத்தோடு ஒத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? உலகத்தோடு ரட்சிக்கப்பட்ட மனுஷங்க உலகத்தோடு ஒத்து போகக்கூடாது, நீங்க தனித்து இருக்கணும், நீங்க உப்பா இருக்கணும், ஒளியா இருக்கணும் அப்படின்னு தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கு. அப்போ நம்ம உப்பா இருக்கிறோம் அப்படின்னா பாருங்க, மத்தவங்களுக்கு சுவை தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? நம்ம பாவத்தை அசுத்தத்தை தொடாம வாழ கத்துக்கணும். அப்போ அந்த மாதிரி எண்ணங்கள், ஏங்க நானும் மனுஷன்தான் எனக்கும் வராதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். தடை செய்யணும். அந்த நேரத்துல உங்க மனசுல உங்க எண்ணத்துல வரும்பொழுதே இயேசுவின் நாமத்தினால தடை செய்கிறேன், பாவத்தை கொண்டு வருகிற பிசாசே நீ ஓடிப்போ அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்க இல்ல நான் கொஞ்சம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு இல்ல. நீங்க ஒவ்வொரு விதத்திலையும் பாருங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க கடவுளுக்கு நீங்க உண்மையா இருக்கும் போது பாருங்க, கர்த்தர் சொன்ன சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியும் போது உங்க வாழ்க்கை மாறணும் தாங்க அவர் எழுதி வச்சிருக்காரு. உங்க வாழ்க்கைக்காக நீங்க இதை பயன்படுத்தும் பொழுது உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய ஆசீர்வாதம் வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும். தேவன் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக செய்யக்கூடாது. மனப்பூர்வமா கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, இப்போ உங்களுக்கு யாராவது ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்கன்னா, பிடிச்சவங்க சொல்றதை தலையாட்டிட்டு போயிட்டே இருப்போம். யாராவது மம்மி பிடிக்கும் அப்படின்னா மம்மியை பார்த்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எங்க அம்மா சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த வார்த்தை பேச மாட்டோம். அப்படிதான் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய நலனுக்காக சொன்னதை என் தேவன் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, நம்ம ஆமேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இல்ல நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் நான் கர்த்தர் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டுட்டு மனம் திரும்புவேன்னு சொல்லி நீங்க நினைக்க கூடாது. அப்போ பாவத்தை வெறுக்கணுங்க. ஏன்னா இந்த உலகத்துல பாருங்க, கடைசி நாட்கள்ல வாழ்ற எல்லாருமே இன்னைக்கு உலகத்துல என்ஜாய்மெண்ட் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. அந்த என்ஜாய்மெண்ட்டுக்குள்ள பாவங்கள் நிறைந்து இன்னைக்கு அநேக பிள்ளைங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இருக்கு. அப்போ இதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, பாவத்தை வெறுக்கணும்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அவங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணக்கூடாது. அப்போ இன்னைக்கு நம்ம நிறைய வாலிப பிள்ளைங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். பாவத்தை வெறுக்கணும்னா பாவம் எங்க தொடர்ச்சியா இருக்குது? வாலிப பிள்ளைங்க கிட்ட அது தொடர்றதுக்கு பார்க்கும் போதே என்ன செய்யணும்னா நம்ம ஜெபிக்கணும். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிற சுவாமி, இந்த நாட்கள்ல பாவத்தை வெறுக்கிறேன் என்ற தலைப்புல பார்த்தோம். நாங்க பாவத்தை ஆண்டவரே வெறுக்கிறதற்கு எங்களுக்கு தான் நீங்க அதிகாரம் கொடுத்திருக்கீங்க.
நன்மையும் தீமையும் ஆதாமினிடத்துல, முதல் மனிதனாகிய ஆதாமினிடத்துல நீங்க வச்சீங்க. நன்மை வேணாலும் எடுத்துக்கோ, தீமை வேணாலும் எடுத்துக்கோப்பா, இது உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவரே, ஆதாம் தீமையை எடுத்துக்கொண்டான். அதனாலதான் இந்த உலகமே பாவ வாழ்க்கையில போச்சு. ஆனா நாங்கள் நன்மையை ஆண்டவரை எடுத்துக்கொள்ளும்படியாக எங்களுக்கு நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்க அன்னைக்கு ஆதாமினிடத்துல வச்சது போல நன்மை தீமை தெரிகிற எங்களுக்கு அறிவை கொடுத்திருக்கீங்க. எது நன்மை எது தீமைன்றது எங்களுக்கு தெரியும். நாங்க நன்மையை எடுத்துக்கொண்டு தீமையை நாங்க விரட்டணும் ஏசப்பா. இந்த நாட்கள் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே, உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே பாவத்தை வெறுத்து தேவனுக்கென்று உண்மையாக வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே ஞானத்தையும் புத்தியும் கொடுங்க. எது தவறு எது ரைட்டுன்னு என்று ஆண்டவரே நீங்க உணர்த்துங்க, பேசுங்க. ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்களையும் மீட்டெடுங்க. எல்லா ஜனங்களையும் பாவத்திலிருந்து மீட்டெடுக்க உம்முடைய ரத்தத்தை சிந்திருக்கிறீர். பலப்படுத்தும் ஆண்டவரே. அவர்களை உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.